பிரிட்டிஷ் லைப்ரரியோட அங்கே எடுத்து நான் போன மாதம் எடுத்த ஃபோட்டோ. புத்தகம் வந்து ரொம்ப சின்னது தான். இப்போ நான் இது கொஞ்சம் பெருசாக்கி ஜெராக்ஸ் எடுத்துக்கேன். புத்தகம் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து இங்கே ஏசி ஓரிட்டல் அந்த லைப்ரரி அங்கே வாசலில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த உரையை நான் 2 பாகமாக பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து இதில் கொஞ்சம் வரலாற்று ரீதியாக இந்த வந்து எந்தமான விஷயங்களில் எந்த சூழலில் எழுதப்பட்ட புத்தகம், 1908 எழுதின புத்தகம். இதில் வந்து நான் இன்னும் சில என்னால் முடிஞ்ச அளவு வரலாற்று பார்வையாக இதில் ஏன் இந்த மாதிரி நேரத்தில் ஏன் இப்படி எழுதினார், அந்த அப்போ இருந்த சூழல் என்ன, அந்த நேரத்தில் நம்ம பிரிட்டிஷோட காலனியாளர்கள் தான் இருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்மளோட விவசாயம் எப்படி இருந்தது, அதை சார்ந்து இந்த புத்தகத்தில் நிறைய தரவுகள் நிறைய இருக்குது. ஸோ அது சார்ந்த ஒரு சின்ன கொஞ்சம் அறிமுகம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2வது பாகத்தில் புத்தகத்தை பற்றி கொஞ்சம் உள்ள ஆழமாக போகணும். புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்கள் பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம். கொள்கையாளரோட வாழ்க்கை பயணத்தை சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்குறேன். அவர் பிறந்தது வந்து திருவையாற்றில் 1869. அவர் வந்து பூவை சாமிநாத ஐயர்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டார். கும்பகோணத்தை படித்தார். அவங்களுக்கு வந்து புத்துக்கணவாடிகள்னு சொல்லி ஒரு வேதம் படிக்கிற அவரோட பேரனாக பிறந்தார். இவன் அந்த புத்துக்கணவாடிகளுக்கு 2 மகன்கள். ஒருத்தர் அனந்தராமன், சுப்பிரமணியனோட பையன் தான் இவர் சேதுராமன். ஆனால் வந்து சுப்பிரமணிய ஆளுநர் வந்து அண்ணாவுக்கு வந்து குழந்தை என்னன்னால தம்பிக்கு பிறந்த குழந்தைய அண்ணாவுக்கு தான் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து அதனால தான் அவர் பேர் வந்து சேதுராமையன்னு பேர் எடுத்தார். 15 ரூபாய்க்கு அந்த கையில் ஸ்காலர்ஷிப் வாங்கி, இதெல்லாம் வந்து என்னோட குடும்பத்தில் அவங்களுக்கு வாய் வழியாக கேட்ட தகவல்கள். சிலதுக்கு இதில் சரி பார்த்துட்டேன், பட் இது ஒன்று சில விஷயங்கள் ஒன்று என்னால் சரி பார்க்க முடியல. அவங்க 15 ரூபாய்க்கு ஸ்காலர்ஷிப் எடுத்து அவர் கும்பகோணத்தில் இது காலேஜ், கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேர்றாரு. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அப்போ 15 ரூபாய்க்கு அவங்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. 15 ரூபாய்க்கு அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னு டேட்டா சொன்னாங்க. இதில் வந்து இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க படித்தது கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு சொல்கிறாங்களே தவிர, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து திறந்தது வந்து 1906. அதாவது இப்போ முதல்ல வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் சென்னையில் தான் துவங்கிட்டோம். சென்னையில் சைதாப்பேட்டையில் மாதிரி பண்ணை ஒன்று ஆரம்பித்தாங்க, ஒரு 300 ஏக்கர். அந்த மாதிரி பண்ணை ஆரம்பிச்சும் போது 1890s தான் வந்து இந்த காலேஜே அவங்க திறந்துருக்காங்க. இவர் வந்து இவரோட தாத்தா அனந்தராமையர், இவரோட அப்பா அனந்தராமையர் இறந்து போனப்போ ஒரு 10,000 ரூபாய் அவங்களோட தாத்தா வீட்டிலேருந்து பணம் வந்து இன்ஹெரிட்டன்ஸாக வந்து அவங்க இறந்தது. அந்த 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு இவர் வந்து சம்பாவளிங்கிற நீலாமங்கலம் பக்கத்தில் இருக்கிற சம்பாவளிங்கிற கிராமத்தில் அங்கே வந்து சில நஞ்சை நிலமும் புஞ்சை நிலமும் வாங்கியிருக்காரு. இப்போ அங்கேருந்து வாங்கிச்சு அங்கே தான் விவசாயம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அங்கே நீடாமங்கலம் வடக்கு தெருவில் ஒரு 4000 சதுர அடிக்கு ஒரு பெரிய வீடு கட்டினார். அந்த வீட்டுக்கு நான் சின்ன வயசில் சின்ன வயசில் அந்த வீட்டுக்கு போய் விளையாடி, அந்த வீட்டில் ஒரு இவ்வளோ பெரிய ஊஞ்சல் இருக்கும், ஒரு பங்களா மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு நான் போய் விளையாடிட்டு, இப்போ அந்த வீட்டை இடித்து அந்த ஒரு டிவிஎஸ் ஷோரூம் வாங்கிட்டாங்க. இதில் வந்து வீட்டில் என்னோட பெரியமாட்டேருந்து என்னோட இவங்க அம்மாட்டேருந்து நிறைய கதைகள் அவங்கள பற்றி நிறைய கேட்டு. அம்மா அப்பா தான் அவங்க சொல்கிற ஒரு கதை வந்து என்னென்னா, அங்கே வெத்தலை தோட்டத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே ஒரு முஸ்லீம் மௌல்வி வருவார். வியாழக்கிழமை தோறும் வந்து அவர் வந்து தினம் வந்து எல்லாரும் யாரெல்லாம் அந்த விவசாய பண்ணையில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மௌல்வியை வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு அந்த பூஜைகள்லாம் சேர்ந்து எல்லாம் கொள்வாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இவர் வந்து 1905 இவருக்கு வந்து மீனாட்சி அம்பாள் அவங்களுடைய ஒரு திருமணம் நடைபெறுது. 1905 பனாரஸ் காங்கிரஸோட அமர்வு நடக்குது. அப்போ வந்து தாத்தா அவங்க மனைவி மீனாட்சி அம்மாளுக்கு கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க கர்ப்பிணியாக அவங்களே கூட்டிகிட்டு போய் பனாரஸ் அமர்வில் போய் உட்காருறாங்க. அங்கே தான் வந்து பனாரஸ் அமர்வில் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இதில் தாண்டி இடத்துல வேதாரண்யத்தில் வரும்போது மீனாமங்கலத்தில் இருக்கிற போது அங்கே போய் ராஜாஜி எல்லாரையும் சந்திச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. காந்தியும் போய் நேரில் போய்
பார்த்துருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. காந்தியை சந்திப்பாக நான் தேடி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் சரியா அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இந்த புத்தகத்தில் வந்து முகவரி எழுதுறது வந்து ஒரு ரொம்ப நீண்ட பட்டியல். அந்த காலத்தில் வந்து யாரெல்லாம் பெரிய மொழிகளாக இருந்த தீவான் பகதூர், ரகுநாத ராவ், பிஎஸ் சிவசாமி ஐயர், இவங்கெல்லாம் வந்து அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவங்க. அப்புறம் டிவி நாராயணராவ், டி செல்வா, இவங்கெல்லாம் வந்து அந்த கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் முன்னாடி சென்னையில் இருந்தது, அந்த காலேஜில் டீனாக இருந்தவங்க. அதே மாதிரி பச்சையப்பர் காலேஜோட லெக்சரர். இந்த புத்தகம் எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தா, சுப்பிரமணிய ஐயருங்கிறவர் வந்து சுதேசமித்ரன் 1897 அவர் தொடங்கினார். அதில் வந்து இவர் கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்டுரைகள் எல்லாம் எழுதி அதை தொகுத்து அப்புறம் அதை பற்றி அதை விரிவாக சொல்கிறேன் ஒன்று கொஞ்சம் முன்னாடி. இவருக்கு வந்து 1940களில் ராஜசாஹிப் பட்டம் கிடச்சிருக்கு ராஜாஜிட்டு. இதுக்கப்புறம் வந்து தன்னோட நண்பர் சீனிவாச பிள்ளையோட நீராமங்கலத்தில் முதல்ல பியூசிஎஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். அதை ஆரம்பிக்கிறாங்க 1963 92 வயசுல இருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை வந்து பதிப்பித்தவர் வந்து ஜிஎன் நடேசன். ஜிஎன் நடேசன்னா காந்திக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தவர். காந்தி வந்து 1915 முதல்ல அவர் சென்னை வந்தபோது கல்வெட்டு ஸ்ட்ரீட்டில் அவர் முதல்ல வீட்டுக்கு வந்தது இவர் நடேசன் வீட்டுக்கு. 1912 இந்திய சுயராஜ்யத்தோட தமிழ் மெடிசன் முதல்ல புத்தகம் பண்ணுறவர் நடேசன் போதும் அவருடைய பப்ளிகேஷன். இந்த புத்தகத்தில் வந்து எடிட்டராக விஜய் சுப்பிரமணியன் இவரோட எழுத்தை பற்றி பாரதியார் வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அதாவது உலகவாழ அச்சம் வேணாமுறை அப்படின்னு சொல்லி அவரோட எழுத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தோட நீட்சி பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் யூரோப்பில் நிறைய கையேடுகள் வெவ்வேறு வகையான கையேடுகள் அந்த காலத்தில் வந்து நிறைய பிரசனம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த புத்தகத்தில் வர நிறைய பல்வேறு இமேஜஸ், ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஃபீல்ட் அண்ட் கார்டன் காப்ஸ்ன்னு 1894 வெளியான ஒரு புத்தகத்துலேருந்து அவர் நிறைய இமேஜஸ்லாம் எடுத்துருக்காரு. இந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஸ்பீட் த ஃப்ளோ அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுது. இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் ஸ்வீடிஷ் போயம். அதில் என்ன காட் ஸ்பீட் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லி அந்த போயிட்டோட, அதாவது ஒரு விவசாயியோட தற்கால நிலையை பெருமிதம் கொள்கிற அளவுக்கு எழுதப்பட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டில் போயம். அந்த போயிட்டில் தான் இந்த வார்த்தை வரும், காட் ஸ்பீட் த ஃப்ளோ அப்படின்னு. அதுதான் இந்த புத்தகத்தோட முதல் லைனில் நீங்கள் பக்கத்திலேயே அதான் எழுதிருக்கு. இதுலேயே நீங்கள் தெரியும், அந்த காலத்தில் இருக்கிற அந்த காலநிலைக்கு ஒரு மனநிலையும் உங்களுக்கு இருக்கும். சில விஷயங்கள் பெருமையாக இருக்குது, சில விஷயங்கள் அவங்க வந்து யூரோப்பிய மனநிலையும் சேர்த்தும் பண்ணியிருக்காங்க. இந்த 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 போயம் வந்து சொசைட்டி ஆஃப் ஃப்ளோமன்ங்கிற அவங்க வந்து இந்த புத்தகம். இப்போ வந்து சென்னை ராஜதானி, அந்த சென்னை ராஜதானியில் இருக்கிற எல்லா பயிர்கள் பற்றி ஒரு விரிவான ஒரு புத்தகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த புத்தகத்திலேயே அவர் வந்து சென்னை ராஜதானி அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிற நிறைய தகவல் கொடுத்துருக்காரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி புஞ்சை நிலம் தான். அவர் கொடுத்துருக்கிற தரவுகள் படி நான் எழுதியிருக்கேன். 80% புஞ்சை நிலம், 15% தஞ்சை, அப்புறம் ஒரு கொஞ்சம் தோட்டக்கால் நிலங்கள், பாக்கி 2% மேய்ச்சல்களும் தரிசு நிலங்களும். இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் ஒன்றுன்னா, சென்னை ராஜதானி அந்த காலத்தில் இருக்க சென்னை ராஜதானியோட அளவு பார்த்து ரொம்ப பெருசு. இங்கே வந்து நம்ம ஒரு சில சில்கா லேக்லாம் இருக்கும், அங்கே வரைக்கும் இங்கே போகிறது, இங்கே கடைசியில் குமரி வரைக்கும் போகுது. ஸோ அதுக்கு இந்த பரப்பாடு வந்து ரொம்ப இங்கே நினைக்கிற தமிழ்நாடு பெருசாக ரொம்ப பெரிதாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 1870s, அதாவது 1870களில் எப்படி தமிழ்நாடு இருந்தது, சென்னை இருந்ததுன்ற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அது எப்படி இருந்தது நம்ம மெட்ராஸ் ராஜதானியை அறிமுகம் பண்ணலாம். நீங்கள் 1877 மெட்ராஸ் மெரினா பீச்சில் எடுக்கப்பட்ட ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மூட்டைகள்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. இது என்ன மூட்டைகளாக இருக்கும்னு நினைச்சு பாருங்க.
இது எல்லாமே வந்து கோதுமையோட எடுக்கப்பட்ட ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மூட்டைகள்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. இது என்ன மூட்டைகளாக இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இது எல்லாமே வந்து கோதுமையோட மூட்டைகள். அப்போ அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் காலனி அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து எக்கச்சக்கமாக கோதுமையோட ஏற்றுமதி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற போது அந்த டேட்டா எல்லாம் இருக்குது. இப்போது இதில் நீங்கள் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு மாற்றம் ஒரு சித்திரம் அமையும். 1877 இவ்வளோ பேர் இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு அவங்க நிலம் வந்து போகணும். ஆனால் இதோட விதத்தில் உண்மை பார்த்தா அந்த டைமில் ரொம்ப கொடுமையான ஒரு பஞ்சங்கள் நடந்த இடம். 76 வந்து தான் இருக்கிறதே. இப்போ வந்து நீங்கள் பிக்பின்னு ஒரு விளக்காரர், அவர் தான் வந்து முதல்ல பஞ்சம் பற்றி சவுத் இந்தியாவில் எழுத ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப கோரமான புத்தகம் ஒன்று. அது 1876 அவர் எழுதுனது. அந்த சமயத்தில் சுமார் 1860 நீங்கள் 88 வரைக்கும் பார்த்தா 24 பஞ்சங்கள் ஒரு முக்காசி அந்த நேரத்தில் நடந்துட்டு ஒரு 15 மில்லியன், அதாவது 15 லட்சம் உயிர்கள் அந்த நேரத்தில் எல்லாம் இறந்துருக்காங்க. இதில் வந்து ஒரு லார்ட் லிட்டன்கிறவர் தான் வந்து ரொம்ப பஞ்சங்கள்லாம் ரொம்ப பெரிய காரணமாக வந்து பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் அவரை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ இந்த புத்தகத்தை எழுதினாலுங்கிற கொஞ்சம் அந்த காலத்துக்கு கொஞ்சம் போகலாம். 1860-70 தான் வந்து அது வரைக்கும் வந்து பிரிட்டிஷ் அரசு நம்ம இந்திய வேளாண்மையை வந்து ஒரு செயல்படுத்தணும். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜெலாம் திட்டுறோம், இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லாம் திட்டுறோம். இதோட தொடக்க புள்ளின்னு பார்த்தீங்கன்னா 1850 தான் இந்த தொடக்க புள்ளி ஆரம்பிக்குது. 50 தான் முதல்ல வந்து நம்ம விவசாயம் இந்திய வேளாண்மையை நம்ம செம்மைப்படுத்தணும் அப்படின்னு பிரிட்டிஷர் முதல்ல செய்கிற வேலைகள்லாம் அந்த நேரத்தில் தொடங்குது. அதில் ஒரு பெரும் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் விவசாயத்தின் பெரும் பொருளிய வீழ்ச்சி, அதாவது கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இது வந்து 73 தொடங்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஹிஸ்ட்ரி வந்து அங்கேயே தொடங்குது. அமெரிக்காவில் ஹோம்ஸ்டெட் ஆக்ட்னு வந்து ஒன்று தொடங்குறாங்க. அதாவது நேட்டிவ் இந்தியன்ஸோட லேண்ட் யாருக்குன்னா எழுதி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பிச்சதுல முதல்ல வந்து அதை தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். அதை தடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க கான் ஆக்ட்னு சொல்லி ஒரு டேரிஃப் போட்டாங்க. அந்த கான் ஆக்டை வந்து அவங்க டேரிஃப் போடுறாங்க. ஒரு பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஒரு அரசியல்வாதி அவர் சொல்கிறார், இந்த கான் ஆக்டை வந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. 1846 அவர் அந்த கான் ஆக்டை அவர் அந்த டேரிஃபை எடுத்துக்கிறார். இப்போ எப்படி ட்ரம்ப் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் இது புதுசாக நான் இது போடுவேன் அது போடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் அவர் எடுக்கிறார். நீக்கிறதுனால அமெரிக்காவில் எக்கச்சக்கமாக கோதுமை பிரிட்டிஷ் நாட்டுக்கு. இதனால பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கிற கோதுமையோட விலைகள்லாம் வந்து நிறைய சரிவாகுது. அப்போ இதனால நிறைய அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நிறைய நஷ்டம் ஆகுது. நிறைய பேர் வந்து பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டா வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அவங்களோட பிரிட்டிஷ் நாட்டோட இருக்கிற ரூரல் இந்தியா அதில் நிறைய மாற்றங்கள் அங்கே நடக்குது. இந்த புத்தகத்தில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த முகவரியிலேருந்து புத்தகம் எழுதும்போது அவர் சொல்லியிருப்பார், இன்றைய காலகட்டத்தில் வேளாண் அறிவியலில் முதன்மையான நாடு அமெரிக்கா அப்படின்னு இந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் எழுதுறாரு, நம்ம ஊரில் வந்து காலகாலமாக நம்ம ஊரில் இந்த சாஸ்திரம் இருந்து அவர் வேறு விட்டுவிருக்கிறது. அறிவியல் வந்து அமெரிக்கா தான் முதன்மை. நம்ம ஊரில் வந்து இந்த சாஸ்திர ஞானங்கள் நம்ம ஊரில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறது. இப்போ இதில் வந்து காரணம் ஏன் பார்த்தா ஏன் வந்து அமெரிக்கா முன்னோடின்னு சொல்றது காரணம் பார்த்தீங்கன்னா 1873 ரீப்பர் பயன்படுத்துகிற ஒரு முதல் மெக்கனைசேஷன் டூல் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டூல் கண்டுபிடிக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து நெல் கோதுமையெல்லாம் செய்யும்போது அதில் நிறைய விஷயமான அவங்களுக்கு லாபம் நிறைய இருப்பாங்க. அந்த கோதுமையிலேருந்து வரும்போது அதே சமயத்தில் இன்னைக்கு யூஎஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரயில்வே நெட்வொர்க் ரொம்ப பெருசாக வளருது. ரயில்வே நெட்வொர்க் பெருசாக வளர நெல் கோதுமை யூஎஸ்லேருந்து லிவர்பூலுக்கு கொண்டு போகிற
காசு அதோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் விலை குறைஞ்சிட்டே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 73ல் 37 பவுண்டாக இருந்தது, 84 14 பவுண்டு தான். இதனால ரொம்ப மலிவு விலைகள் நிறைய கோதுமைகள் அங்கேருந்து வரதுனால இவங்களுக்கு ரொம்ப நிறைய நஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் 71ல் ரிச்சர்ட் போர்க்குங்கிறவர் முதல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரை தொடங்குறாரு. இவர் தொடங்குறது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை. இது வந்து 65ல் பார்த்தீங்கன்னா 65ல் மாதிரி பண்ணை சைதாப்பேட்டையில் ஒரு 300 ஏக்கரில் ஒரு பிரிட்டிஷில் அமெச்சூர் அக்ரிகல்ச்சர். அது வரைக்கும் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப பெருசாக பொருட்டாக பார்க்கணும். வெறும் யாருன்னா அமெச்சூராக ஹாபியாக இருக்கிறவங்களாம் வந்து முதல்ல வந்து அவங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணையை தொடங்குறாங்க. இதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும் போது அப்போ 71ல் இந்த மாதிரி பஞ்சங்கள்லாம் நிறைய நடக்குது. பஞ்சங்கள் நடக்குது. அதை செஞ்சுட்டே அவங்க பிரிட்டிஷில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு இது அதாவது ரா மெட்டீரியல் தேவைப்படும். ஏன்னா அவங்களோட ஏற்கனவே பிரிட்டிஷ் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் ரிச்சர்ட் போர்க்குங்கிறவர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரெவென்யூ அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் தொடங்குறாரு. இதில் ஆச்சரியமான விஷயம்னா அந்த டைமில் பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே இருக்குது. அதுலேருந்து எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்லாம் பிரிக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ்லேருந்து ஃபாரஸ்ட்ரி எடுக்கிறாரு, மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து கஸ்டம்ஸ் அண்ட் சால்ட் எடுக்கிறாரு, ஃபாரின் டிபார்ட்மெண்ட்லேருந்து லேண்ட் ரெவென்யூ செட்டில்மெண்ட் எடுக்கிறாரு, ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். இதெல்லாம் ஆரம்பித்து 71ல் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு தொடங்குறாரு. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த 7 வருஷத்துக்கு தான் அந்த டைமில் அந்த டிபார்ட்மெண்ட்டு முதல்ல நடத்தாங்க. 78ல் பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆணை எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லை, இந்த மூடு அப்படின்னு ஒரு பெரிய சட்டம் போடுறது. ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷத்துக்கு தான் அப்போ தொடங்குது. ஏற்கனவே அந்த பஞ்சங்கள்லாம் வரும்போது அதுக்கு முதல்ல வன்மையாக கண்டித்தவர் தான் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். நிறைய பேருக்கு ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதை தொடங்கின அதில் வெறும் தாக்கம் அவருக்கு உண்டாக்குறது வந்து இந்த பஞ்சங்கள். இப்போ இதெல்லாம் ஆரம்பித்த போது இந்த அந்த சமயத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு வெள்ளைக்காரர் வில்லியம் ரவுண்ட்ரி ராபின்சன் அவர் அங்கேருந்து இங்கே வராரு. அவர் வந்து ஆரம்பித்து சரி நம்ம நீங்கள் தான் வந்து இந்த சைதாப்பேட்டை காலேஜ் நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொபோசல் போடுறாங்க. 15 மில்லியனுக்கு ஒரு ப்ரொபோசல் போடுறாரு. 15 மில்லியன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு அவர் தான் என்ன பண்ணுறாரு, அது வரும்போது ஸ்வீடிஷ் ப்ளவுஸ் அதாவது ஸ்வீடிஷ் கலப்பைகள் தான் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஊர் கொண்டு வருது. அது கொண்டு வந்த போது நம்ம ஊரில் இருக்கிற சபாபதி முதலியார், கிருஷ்ணசாமி முதலியார், இன்னைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா சபாபதி முதலியாரோட பேர் கூட இருக்கும். சபாபதி முதலியார் அவங்க தான் முதல்ல வந்து இந்த தொழிலாக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த ஸ்வீடிஷ் கலப்பைகளை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பித்து அந்த டைமில் இவர் இருந்து அவங்கெல்லாம் வந்து இப்போ அந்த சைதாப்பேட்டை மாதிரி பண்ணல இந்த அவங்க 7 வருஷம் இந்த 71 to 78ல் நிறைய பலவிதமான மாற்றங்கள் நம்ம கொண்டாடுறாங்க. கேரளியன்னா வீட் அப்படின்னு புதிய வகையான நெல் வகைகள், அப்புறம் சைதாப்பேட்டை ஷீப் அதாவது வெள்ளரி ஆடு, சைதாப்பேட்டை வெள்ளரி ஆடு ஒரு புது வகையான ஒரு அது வந்து சைதாப்பேட்டை ஷீப்புன்னு அவங்க என்ன வளர்ந்தனால அது பேர் வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த 7 வருஷம் ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய சோதனை சாலை 7 வருஷத்துக்கு முதல்ல சோதனை சாலையாக அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பண்ணுற போது இதில் அப்போ தான் இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்றும் சரி பண்ணி வராது, இழுத்து மூடுங்க அப்படின்னு அவர் எல்லாம் மூடுறாங்க. இப்போ இந்த 71 to 78ல் மாதிரி பண்ணையோட ஒரு வரைபடம் தான் இது. இப்போ முதல்ல வந்து ஆரம்பிச்சும் போது ஒரு 300 ஏக்கர் இருந்தது. இந்த 78 டிபார்ட்மெண்ட்டே இழுத்து மூடினாலும் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு 20 ஏக்கருக்கு மேலே சின்னதாக இடம் மாறிட்டு. இது ஒரு விஷயம் என்னன்னா இந்த 90களில் தான் வந்து இந்த 350 ஏக்கர் 20 ஏக்கராக மாறின அப்போ தான் வந்து 1906ல் அவங்க ஒரு 250 ஏக்கரில் கோயம்புத்தூரில் நிலம் வாங்குறாங்க. அங்கே தான் முதல்ல இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு திட்டம் ஆரம்பிச்சு. இப்போ 1893ல் ஜே.ஏ. வால்கர்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஒரு கெமிஸ்ட் வந்து வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, முதல்ல அவங்க வந்து நீங்கள் இங்கே எப்படிலாம் இருக்குது, இது என்னெல்லாம் எப்படி இருந்துச்சா மேம்படுத்தலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறாங்க. அந்த ராயல் கெமிஸ்ட்னு அவர் அழைக்கிறாங்க. அவர் தான் முதல்ல அவர் எழுதுகிற ஒரு வார்த்தைகள் அது வந்து இன்றைக்கும் நம்ம மறக்க முடியாத ஒரு எழுத்து. I do not share the opinions that Indian agriculture being whole, primitive and backward. It is that அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தை பற்றி நிர்வாகத்தை பற்றி இந்தியாவில் வந்து கற்றுக்க முடியாத விஷயம் வேறு ஒன்றும் இந்தியாவில் திருப்பி இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்கள்ல வருது. ஸோ எனக்கு வரலாற்று சொல்ற விஷயங்கள்லாம் வந்து பேரலாக நிறைய விஷயம் நான் படித்த விஷயங்கள் வந்து எனக்கு தொடர்பு பண்ணி பார்க்கணும். இல்லை, இது இன்னொரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அவங்க வந்து இந்த சைதாப்பேட்டை பண்ணையில் வந்து ஆரம்பிச்சாங்க. சைதாப்பேட்டை பண்ணையிலாம் முதல்ல வந்து ஸ்வீடிஷ் கிளப் எல்லாத்துக்கும் ஸ்வீடிஷ் கிளப் எல்லாம் எழுதி ஆரம்பிச்சாங்க. 7 வருஷம் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சுட்டு அதில் பந்தெல்லாம் தொடர்பாங்க. உடனே இழுத்து மூடினாலும் அது கொஞ்சம் மாறாங்க. அது இந்த இது ஒன்றும் சரி பண்ணி வரல. இதனால வந்து பிரயோஜனம் இழுத்து மூடுற அந்த ஒரு துணிவும் அந்த நேரத்துலையும் இருக்குது. அது வந்து நம்ம இனி கொண்டு போய் ஓடாத விஷயங்கள் வந்து ஓடினே இருக்கு. இது வந்து 7 வருஷம் பார்த்தோம் முடியல அப்படின்னு சொல்லி அப்போதான் வந்து அந்த இந்த ஏன் இது மூடினாரு. இப்போ இந்த இவர் ஒர்க்கர் ரிப்போர்ட்டில் இது மூடினது சரிதான், இது இப்படி தான் செய்யணும், ஒழுங்காக செய்யலை அப்படின்னு திருப்பி அதை எழுதி கிளியராக எழுதி முடியும். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நான் மார்க்கெட் எல்லா பயிர்களும் இருக்கும். மார்க்கெட்டில் எல்லா பயிர்களும் ஈவன் காட்டன் இருக்குங்க. அதுக்கு காட்டன் இருக்குங்க. அது அனுவல் பிளான்லாம் இருக்கிறவங்க ஷார்ட் டியூரேஷன் மாற்றி கேபிள் லென்த்தை ஸ்மாலாக வந்து லாங்காக மாற்றி அவனுடைய மெஷினரிக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வந்து இதை பூரா டிஸ்கிரைப் பண்ணாங்க. சீட் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து அதுக்கு மட்டும் தான் ப்ரமோட் பண்ணாங்க. அது அவங்களோட இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரெஸ்ட்டு. அது வந்து அக்ரிகல்ச்சரை கூட ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் அவங்க கொண்டு போகிறாங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய எது நீங்கள் சோஷியல் ஹிஸ்ட்ரி எழுதுகிற மாதிரியே அக்ரிகல்ச்சர் சோஷியல் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து இந்த விரிவாக கொண்டு போகிறோம். ஏன்னா நம்முடைய நாலேஜுங்கிறது அந்த இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சரில் அதை வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும். எதையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணதில்லை. இந்த பிரிட்டிஷ்காரங்க பண்ண பல தப்புகளில் ஆனால் நல்லது என்னன்னா டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷனாக அவங்க கண்ணோட்டத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம கண்ணோட்டத்தில் வாங்கிட்டோம். அதுதான் நான் கூடுதலாக சொல்ல வேண்டியது. இந்த ஒரு விஷயம் இது வந்து புத்தகத்தை பின்னாடி இது அந்த டைமில் அவங்க நான் ரெண்டு சீட்ஸையும் அவங்க பிரிச்சிருக்காங்க. உப்பம்பருத்தி, நாடாம் பஞ்சு, போர்வன் பஞ்சு, பூண்டா பஞ்சு, இஜிப்து தேசத்து பஞ்சு. இதெல்லாம் அந்த டைமில் அவங்க பண்ண சோதனைகள் பண்ணாங்க. இதெல்லாம் அது ஃபுல்லாகவே அதில் பருத்தியோட சாப்டரில் என்னெல்லாம் அவங்க பண்ண சோதனைகள், அதில் எதெல்லாம் வந்து நம்ம ஊர் இருக்குது, எதெல்லாம் அயல்நாட்டிலேருந்து வந்துருக்கிறதுக்கு அந்த விவரிக்கும். இப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே இப்போ கொஞ்சம் தெளிவாக உள்ள போகலாம். இந்த புத்தகத்தில் வந்து 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க. பாகத்தில் மண்கள், மண்ணோட புவியியல், அந்த ஜியாலஜியில் அது வந்து அதில் ரொம்ப ஆழமாக உருவம் கேட்குறாங்க. அதாவது கரிசக்கட்டை மண்ணுனா அது பசால்ட் ராக்லேருந்து வருது, மண்டல் இதெல்லாம் சேர்ந்து பசால்ட் ராக்லேருந்து வந்து அதுலேருந்து கரிசக்கட்டை வருது. அதே மாதிரி அடைமண், அலுவியல் சாயில், ஒவ்வொரு மாதிரி தடுப்பு, ஒவ்வொரு வகையான மண்களையும் ரொம்ப ஆழமாக விரிவாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் புது நிலங்களை சீர்திருத்தல், கள நிலங்களை சீர்திருத்தல், அதெல்லாம் வந்து பழைய மண்களை எப்படி எடுத்து போகலாம் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை ராஜதானியில் உள்ள முக்கிய கருவிகள், அந்த எல்லா கருவிகளும் பற்றி ரொம்ப ஆழமாக விரிவாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாசனம், எரு, விதை பொருட்கள். இதில் எரு, பாசனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் பற்றி நான் வந்து கொஞ்சம் ஆழமாக போகிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் எருவோட பற்றாக்குறை நிறைய. இப்போ இன்றைக்கி எப்படி நம்ம யூரியா பற்றாக்குறை மாதிரி அந்த சமயத்தில் மன்னியோருக்கு ரொம்ப பெரிய பற்றாக்குறை இருந்திருக்கதா தகவல்கள் கிளியராக டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து அந்த டைமில் அதனால் அவர் எதனால் இதில் வந்து இவ்வளோ விரிவாக எது பற்றி எழுதியிருக்காரு அப்படிங்கிற பார்க்கும்போது எனக்கு வரலாற்று ரீதியாக நான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆகியிருக்கேன். இப்போ இந்த 2ஆம் பாகத்தில் நன்சை, குன்சை, தோட்டக்கால் பயிர்களோட முழு சாகுபடியோட முழு பட்டியலை அறிவிச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஒவ்வொரு பயிர் பற்றியும் அதோட சுபாவம், அதில் என்ன மாதிரியான கைத்தொழில் செய்யலாம்,
அதில் எந்த மாதிரியான மாதிரிகள், அதோட பாசனம், நடும் விதம், அதை விருத்தியாக்குறதுக்கு எந்த மாதிரி எப்படி விதை பொருட்கலாம், எந்த மாதிரி விதை பொருட்கள்னா எப்படி அது விருத்தியாகும், அப்புறம் அதை எப்படி களை எடுக்கிறதோட பயிர், களை எடுக்கும் போது நீங்கள் இப்படி போய் நீங்கள் நவரணும் அதெல்லாம் கூட எழுதிருக்கு. களை எடுக்கும் போது நீங்கள் ஒரு எந்த விதத்தில் களை எடுக்கலாம், எந்த விதத்தில் நீங்கள் விதை போடும்போது ஒரு இதில் சொல்லுவாங்க நீங்கள் விதை போடும்போது இப்படி போய் நவரணும் நேரம் போகக்கூடாது அடுத்து. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சைன்டிஃபிக் விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக இதில் எழுதியிருக்காரு. இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிஹெச்டி இதில் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டடிஸ் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஆழமாக அவ்வளோ பற்றி போகணும். இதோட ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த காலமும் அது அழகாக எழுதியிருக்காரு. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம நடைமுறையில் தொழில்நுட்ப உலகத்தில் தகுந்த காலம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எல்லாமே எங்கெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பொட்டேட்டோ கல்டிவேஷன் இன்னையோட தொழில்நுட்பங்களை பார்க்கும்போது பொட்டேட்டோ கல்டிவேஷன் இந்த தகுந்த காலங்கிற மனநிலையே தாண்டி மறைஞ்சு போகுது. அந்த விஷயத்தை பார்க்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பட்டது. இதில் வந்து தகுந்த காலம், இது எதுக்கு ஏற்ற தகுந்த உரம். ஏன்னா இது வந்து அவர் வந்து எழுத்து பல்வேறு வகையான எழுத்துக்கள் பற்றி விவரமாக விவரிக்கிறார். விதைப்பு தகுந்த பூமிகள் இது கண்டு முதல் இதில் வந்து அவங்க உத்தியோகஸ்தர்கள் இந்த புத்தகம் வந்து ரெண்டு பேருக்கும் எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து கிருஷிகர்களுக்கும் ரெவென்யூ உத்தியோகஸ்தர்களுக்கும் எழுதியிருக்காங்க. அதனால இது ஒவ்வொருத்துக்கும் பண சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப ஆழமாக இருக்குது. இவ்வளோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் இவ்வளோ இதுக்கு இவ்வளோ இதுக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு வரும் அதுவும் வந்து விவரிச்சிருக்காரு. செலவு போக வருமானம் எவ்வளோ வரும் அதான் அந்த செலவுகள் இதில் நிறைய இருக்கு. இப்போ இந்த புத்தகத்தோட வடிவம் பற்றி எழுதலாம். இது அவர் எழுதின வார்த்தைகள். இது இந்திய துறைத்தனத்தாரின் பல மாகாணங்கள் விவசாய இலாக்கா பிரசுரங்களையும் சென்னை ராஜதானி துறைத்தனத்தாரின் விவசாய குறிப்புகளையும் அநேக இந்திய விவசாய புத்தகங்களையும் ஆராய்ந்தறிந்து இந்த ராஜதானி பல இடங்கள் குடிகளின் அனுபவங்களையும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், அதாவது நம்ம அனுபவ ஞானம்னு இந்த புத்தகத்தில் விவரிக்கிறாங்க. அனுபவ ஞானம் இதுவரை இந்தியா மட்டும் இல்லை, அந்த காலத்தில் வந்து இதில் பட்டுப்பூச்சி வந்து பர்மாவில் நிறைய ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப விசேஷமாக அங்கே வளர்ந்தது. பர்மாவில் யாரையோ பேசி பர்மாவில் எப்படி பண்ணுறாங்க, பட்டுப்பூச்சி அதை பற்றி அதை எப்படி வளர்ந்துருக்காங்கிறதையும் பர்மாலையும் தரவுகளெல்லாம் சேகரித்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இதில் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது பழமொழி இன்னும் அறிவியல் கோட்பாடு. இந்த புத்தகத்தை முதல்ல எழுதும் போது அவங்க என்ன எழுதுனாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு விதமான ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஒரு பழமொழி எழுதுவாங்க. அதாவது இப்போ இந்த எருக்கு வந்து ஒரு பழமொழி அதில் சொல்கிறாங்க. எரு செய்கிறது இனத்தான் செய்ய மாட்டான், உரம் செய்கிறது உறவுடையான் செய்ய மாட்டான். அதாவது எரு போடுறதுக்குன்னு ஒரு பழமொழி எழுதிச்சிருக்காங்க. இதில் அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒவ்வொரு பழமொழிக்கும் அந்தந்த கிராமத்துக்கு ஒரு வில்லேஜ் சயின்டிஸ்ட் இருப்பார். அவர் வந்து அந்த பழமொழியை அதை வியாக்கியானமாக மாற்றி அதை எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத விவரிக்கிறாங்க. இதில் வந்து இதே வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து அவரோட ரிப்போர்ட்டில் வந்து நம்மளோட இந்திய விவசாயத்தை பற்றி எழுதும்போது innumerable quaint couplets to which a certain reverence is attached அப்படிங்கிறது. அவர் வந்து இது வந்து ரொம்ப பயபக்தியாக எல்லாரும் பழமொழிகளை ரொம்ப நம்புறாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் வந்து பல்வேறு பழமொழிகளை வந்து அவங்க வந்து ஒரு அறிவியல் கருவியாக கையாளுறாங்க. அது ஒரு பழமொழியில் ஒரு வகையான ஒரு அறிவியல் உண்மை இருக்குது. அதை வந்து அதை விரித்து பார்க்கறது, அதை எந்த செய்முறைப்படுத்தி பார்க்கறது வந்து அந்த ஊரில் இருக்கிற விவசாய அறிவியலாளர்கள் அவங்களோட வேலையாக இந்த புக்கில் விவரமாக வச்சுருக்காங்க. இதில் எழுதியிருக்காங்கன்னா இல்லை, அதான் இங்கிலீஷில் அவர் எழுதும்போது இதான் எழுதிச்சு. They were recorded as axioms and the village scientists used to explain and enlarge as necessities arose. இதை விவரிக்கும் பார்த்து சுருக்கியும் பார்க்கறது வேலையில் அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு அறிவியலாளரோட வேலையாக பார்க்கறது. இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். 1908 எந்த வகையான ஏக்கர்கள் எவ்வளோ இருந்திருக்குங்கிறத ஒரு டேட்டா இதில் கொடுத்துருக்காரு. நெல்லில் அப்போ அந்த டைமில் கார் சம்பா வகைகள் பற்றி அப்போ வந்து 70 லட்சம் ஏக்கர் இருந்ததாக சொல்லியிருக்காரு. இன்னியோட தரவுகள் பற்றி கணக்கு பார்த்தா இன்னைக்கும் அன்றைக்கும் சொத்து போடுறது நிறைய தூரம் இருக்குது. ஒரு 188 வருஷங்கள் தூரம் இருக்குது. மெட்ராஸ் பிரசிடென்சி, இது மெட்ராஸ் பிரசிடென்சி டேட்டா, அதாவது முழுக்க சவுத் இந்தியாவோட டேட்டாவோட. நான் ஜஸ்ட் தோராயமாக இன்னைக்கு அதே சவுத் இந்தியா டேட்டா வச்சு கணக்கு போட்டு பார்த்து ஒரு தோராயமாக ஏஐ மூலமாக கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணேன்.
அதில் வந்து இன்னைக்கு நம்ம நெல் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 33% நம்ம ஒன்றும் குறைச்சலாம் நம்ம நெல் சாகுபடி பண்ணுறோம். கோதுமை அந்த காலத்தில் 18,000 ஏக்கர், சோளம் கம்பு கேழ்வரகு இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 97% நம்ம இன்னைக்கு குறைஞ்சிருக்கோம். அதாவது நம்ம மில்லட்ஸ் வந்து இன்னைக்கு 97% நம்ம அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வந்து டேட்டா வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 97% நம்ம இன்னைக்கு குறைஞ்சிருக்கோம். அதாவது நம்ம மில்லட்ஸ் வந்து இன்னைக்கு 97% நம்ம அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வந்து டேட்டா வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ இதில் கேழ்வரகு, இதில் கம்புலையும் நிறைய வகை, அரிசி கம்பு, தோட்டக்கம்பு, சோளத்துலையும் நிறைய வகை பல்வேறு வகையான மாதிரிகளை பற்றி அவர் எழுதியிருக்காரு. வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு. இதில் வந்து அவர் எழுதியிருக்காரு கருப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வந்து சப்பையான வெரைட்டி அப்படின்லாம் அவர் எழுதியிருக்காரு. கேழ்வரகையும் பெருவரகு, பனிவரகு, அப்புறம் முத்துச்சோளம், மக்காச்சோளம் அதுலேயும் நிறைய 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 வெரைட்டிஸ் பற்றி அவர் எழுதியிருக்காரு. வெள்ளை, ஊதா, கருப்பு, சிவப்பு, மஞ்சள். இதில் வெள்ளையும் ஊதாவும் ரொம்ப ரொம்ப சாத்தியம் அப்படின்னு ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு. இது வந்து 7,50,000 ஏக்கர் அந்த காலத்தில் பரப்பில் இருந்திருக்கு. கொத்துக்கடலை 1,30,000. மற்ற இதர தானிய பயிர்கள், கோது பயிர்கள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இன்னையோட தரவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம கோது பயிர்கள் இன்னைக்கு முக்காசி நம்ம ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து நம்ம இன்னைக்கு வந்து இறக்குமதி பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம துவரை பார்த்தீங்கன்னா முக்காவாசி இந்தியாவோட இன்னையோட தரவுகள் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்தியாவோட 43% துவரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு மொசாம்பிக்லேருந்து வருது. அதை பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் வைத்தியத்தில் இருக்குது. நம்ம அப்படி இங்கே இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம மொசாம்பிக்லேருந்து கடந்து இன்னைக்கு இந்திய அமித்ஷா வந்து இப்போ சமீபத்தில் பல்சஸ் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சது. அதாவது நம்ம இந்தியாவில் தற்சார்பில் பல்சஸில் வந்து தற்சார்பில் இருக்கணும் அப்படின்னு. இந்த டேட்டா பார்க்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்து நம்மளோட கோது பயிரை வந்து இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்காவில் நம்ம ஊரில் ஓடுது. ஆளி விதை 40,000, எள்ளு 7,50,000 மற்றும் எண்ணெய் மற்றும் விதை பயிர்களோட 10 லட்சம் வந்து இதில் இருந்திருக்கு. இதில் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அந்த காலத்தில் மொரீஸ் கடலைன்னு அந்த ஒரு வெரைட்டியும் அவங்க ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாட்டுக்கடலை, மொரீஸ் கடலை, அப்புறம் பச்சை காய்ச்சி, கௌரி பாத்திரம், செவ்விளம் நீர், முட்டை வடிவம் இதெல்லாம் பல்வேறு வகையான எண்ணெய் மாதிரிகள் அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்டா இருக்குதுல்ல. இதில் கரும்போட ஏக்கர் பரப்பளவும் இருக்குது. கரும்பு வந்து அப்போ 57,000. இன்னையோட கணக்கு வச்சு பார்த்தா நம்ம கரும்போட விலை எடுத்து அது நம்ம ஏன் கேஷ் கிராப்னு நம்ம அதில் இருக்கிற பிரச்சனைகள் இதை பார்க்கும்போதே கிளியராக இருக்குது. அப்போ 57,000 தான் இருக்குது. இந்த தரவு அழித்து பார்க்கும்போது இன்றைக்கி அதே அளவு ஒப்பிட்டு பார்க்கும்போது 777% நம்ம அதை வளர்ச்சிருக்கோம். மற்ற சர்க்கரை கொடுக்கும் பயிர்கள் இதில் வந்து அவர் ஈச்சம்பழத்தை பற்றி ரொம்ப விரிவாக இருக்குது. ஈச்சம்பழம், பண்ணை அதை பற்றியும் அதை விரிவாக இருக்குது. இதில் பருத்தி அந்த டைமில் 17,50,000. இப்போ சமீபத்தில் நீங்கள் 22 இருக்கிற தகவல்களை பற்றி பார்க்கும்போது பருத்தியில் பருப்புகள் ரொம்ப பெரிய வீழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம பருத்தியோட தகவல்கள் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. அதோட டேட்டா வச்சு பார்க்கும்போது நம்ம 89% அதில் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் இதர நார் கொடுக்கும் பயிர்கள். இதில் இன்னொரு விஷயம்னா நார் கொடுக்கும் பயிர்கள் வந்து பல்வேறு வகையான நார் கொடுக்கும் பயிர்கள் இன்னைக்கு காணாமல் போயிருக்கு. சென்னை சமல் அந்த மாதிரி நார் கொடுக்கும் பயிர்கள், அதுவும் கஞ்சாவே நார்வையாக யூஸ் பண்ணலாம். நம்ம கஞ்சா வந்து வெறும் போதை நாளில் தான் பார்க்கணும். கஞ்சாவில் நார்வை பயிர்களும் ஒரு பயிர் அதை யூஸ் பண்ணலாம், அதை ஒரு கஞ்சாவை இருக்காமல் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பல்வேறு நார்வை பயிர்கள் நிறைய ரொம்ப அழகாக இதில் போயிருக்காரு. அப்புறம் தோப்புகள், பழத்தோட்டங்கள் அதோட தரவுகள் 6,50,000. புகையிலை 1,25,000. கசகசா, பாப்பி சீட் அப்போ 17,000 தான் இருக்குது. இல்லைன்னா நிறைய அந்த காலத்துலேயே இப்போ அரசுலேருந்து நம்ம இது வாங்கணும், பர்மிட் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். சாயம் கொடுக்கும் பயிர்கள் 1,446. அவுரி 4,42,000. அவுரி வந்து நம்ம இண்டிகோ இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் ஆந்திரா அல்லது 2 பேர் இண்டிகோ இயற்கை விவசாயத்தை பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் புக்கில் வந்து ஒரு வெளிப்படுத்தும் முறைகள் பார்க்கும்போது அவையில் கிளிங்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவைகள் தான் வந்து சாணத்துக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவு பெருகி அவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எருப்படுத்துறதுல மென்யூர் பண்ணுறதுல ரொம்ப நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க.
கால்நடை கணக்குகள் அதோட டேட்டாவும் இருக்கு. எருதுகள் 45 லட்சம். இன்னைக்கு நம்ம வந்து புல் சீமனை வந்து நம்ம பிரேசில்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். பசுக்கள் 37,50,000. எருமை கடை 10 லட்சம். எருமை 15 லட்சம். இன்னி கணக்குப்படி பார்த்தா நம்ம இன்னும் இப்போ 7-8 லட்சத்தில் இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டு இது வந்து இது மாநில அளவில் டேட்டா. இது செம்மறி ஆடு, வெள்ளாடு, எருமை கன்று, பசுக்கன்று. இப்போ இதில் வந்து நீங்கள் இன்னியோட 2000 இது வந்து இது எக்ஸாக்டான பொருத்தம் இல்லை. இது வந்து வெறும் தமிழ்நாடோட டேட்டா மட்டும் போடுறேன். தமிழ்நாடு டேட்டாவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கிராஸ் பிரீடோட வெரைட்டி வந்து 63 லட்சம். அதே நம்ம ஊர் மாட்டு வகைகள் பார்த்தோன்னா 24 லட்சம் தான். இப்போ இன்னைக்கு நாட்டு அளவில் வந்து நம்ம 73 வெரைட்டி தான் நம்ம இன்னைக்கு மெயின்டைன் பண்ணுறோம். இதில் மாடுகளோட வெரைட்டி அவர் டேட்டா அவர் கொடுக்குது. பட் அது அந்த டேட்டாவோட பொறுப்பெடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் எந்த மாதிரியான டைவர்சிட்டி இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயங்கள், ஆடுகளோட 54 லட்சம், 50 லட்சம். அதுதான் ஒன்று தான் கொஞ்சம் இன்னைக்கு அளவுக்கு கொஞ்சம் பெருசாக நம்பர் ஏறி. இப்போ இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிற ஒரு விரிவாக சொல்லிடுறேன். முதல்ல தென்னிந்தியாவில் உள்ள மண்கள், அப்புறம் புது நிலங்களை சீர்திருத்தல், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட்ஸ், மன்யூர், விதை பொறுக்குதல், அப்புறம் என்ன வகையான நெல் வகைகள், கோது பயிர்கள், அப்புறம் கரியால், மயக்கம் கொடுக்கும் பயிர்கள், வெற்றிலை, புகையிலா, கஞ்சா, அபினி, ஓமம், காஃபி, தேயிலை. இதில் இன்னைக்கு வந்து நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்துப்பீங்க, நீச்சல் நிலங்கள் குறைவாக இருந்தால் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 2018-19 நம்ம வாட்டர் ப்ரைஸ் இருந்தது. முன்னாள் ரொம்ப எல்லாரும் நிறைய பேர் வெளிநாட்டு தேடுற மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அந்த டைம்லேயும் இந்த சார்ந்து நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அதை பற்றி சில தரவுகளும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். அந்த சமயத்தில் கொழக்கட்டை கிராஸ் தவிர கினியா கிராஸுங்கிறதையும் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ பட்டுப்பூச்சிகளை நிறுத்தியாக்குதல், பட்டுப்பூச்சிகள் தவிர இந்த டேட்டா. இதில் வந்து 1-2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப நீட்டாக ஆழம் போல. சென்னை சேனல் நான் சொன்ன மாதிரி, அப்புறம் ஆரோ ரூட் எலிஃபென்ட் கேம், அதாவது ஈஜிப்ட் நாட்டிலேருந்து வர வேண்டிய நம்ம சேப்பங்காடு வந்து நம்ம ஈஜிப்ட் நாட்டிலேருந்து தான் வந்ததுங்கிறது, அது வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சது. சரி, வேறு நான் இது இன்னும் கொஞ்சம் ஒரு வேறு கேள்வி எதுவும் சாரி, நான் நிறைய டேட்டா பண்ணியிருக்கேன். நான் இதில் என்னோட தொழில் நான் நிறைய டேட்டா வச்சு நான் டேட்டா தொழில் ஆழம் போகிறேன்.
பாட்டில் அது இது மவுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சங்கடம் 3 ரூபா 45 தான் அதை என்ன பண்ணலாம் இன்னைக்கு